அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த பிரிண்ட் அவுட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு நண்பர் வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பேஜில், அதாவது ஒரு பேஜில் ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு பேஜில் கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் சேர்த்து எனக்கு ஒரே பேஜில் வேணும், பிரிண்ட் அவுட் வேணும், அது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஒரு ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பிரிண்டிங் வேணுன்னா என்ன செய்யணும், ஃபைலுக்கு போய்டுங்க. நேராக நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுங்க. பிரிண்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னா ரைட் சைடில் ஒரு ப்ரிவ்யூ காட்டும். இந்த பாருங்கள், இது ஒரு பேஜ் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் அவுட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதிலே பாருங்கள், சில ஆப்ஷன்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னா, பிரிண்ட் ஆக்டிவ் சீட்னா என்னென்னா, இந்த பாருங்கள் செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆக்டிவ் சீட்னு இருக்குது. இப்போ இந்த சீட்டு தான், இப்போ இங்கே என்ன இருக்கோ அது தான். அதே எனக்கு இங்கே பாருங்கள், பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக்குன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க் புக்கில் 4-5 பேஜ் இருக்குது, 10 பேஜ் இருக்குன்னா, அது இங்கே 1 to 5 எது வரைக்கும் வேணும், 1லேருந்து 1 வேணுன்னா 1 கொடுத்துக்கலாம், இல்லை 1லேருந்து 10 வரைக்கும் வேணுன்னா 10 வேணும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்டிவ் சீட்டு மட்டும் வேணும்னா பிரிண்ட் ஆக்டிவ் சீட்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இருக்குது பாருங்கள், பிரிண்ட் செலெக்ஷன் என்னென்னா, இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டாஸ், இதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு, அது மவுஸை வச்சு செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா, என்ன நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டாஸ் மட்டும் பிரிண்ட் அவுட்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜில் ஃபுல்லாக நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஃபுல்லாக தேவை கிடையாது, எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா டேட்டா மட்டும்தான் வேணும்னா அந்த டேட்டாவை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இதுதான் என்னது, இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த ஃபஸ்ட்டு செட்டிங்கில் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆக்டிவ் ஷீட்டை கொடுத்துங்க, பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவ் ஷீட் வந்துடும். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த கொலட்டேட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கொலட்டேட்னு ஒன்று இருக்கும், அன்கொலட்டேட்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கொலட்டேட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு 10 பேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் அவுட் வேணும். அதை எப்படி போட போகிறீங்கன்னா 5 செட்டாக போட போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு 5 செட்டு வேணும், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அது எனக்கு 5 செட்டு வேணும்னா இப்போ என்ன செய்யும், இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த கொலட்டேட் கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு பிரிண்டிங் போட்டுரும். அதுக்கு அடுத்த செட்டு போவோம், 1லேருந்து 10 வரைக்கும் போவோம். அடுத்தது மாதிரி 5 செட்டு கரெக்டாக விடும். அதே அன்கொலட்டேட்னு கொடுத்திங்கன்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 1னா 1 தான் பிரிண்ட் ஆகும், 10 நட பிரிண்ட் ஆகும். 2னா 2 அப்படி தொடர்ந்து 10 நட பிரிண்ட் ஆகும். 3னா 3 அப்படி 10 நட பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இது அன்கொலட்டேடுங்கிறது. அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எது பெட்டர்னா அந்த கொலட்டேடு தான் பெட்ரு. ஓகேங்களா? அடுத்தது இந்த போர்ட்ரைட் ஓரியன்டேஷன் இருக்குது பாருங்கள், அதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று போர்ட்ரைட் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது, அப்படின்னா இது போர்ட்ரைட்டு ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது லேண்ட்ஸ்கேப்பு. இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொல்கிறது, போர்ட்ரைட்னு சொல்கிறது. போர்ட்ரைட்னா என்னென்னா, அதாவது ஒரு பேப்பரை செங்குத்தாக வச்சுருந்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பரிட்சை பேப்பர்லாம் எழுதுவீங்களா, அது செங்குத்தாக உள்ளது, நேராக இருக்கும். அதாவது என்னது, ஹைட்டு அதிகமாக இருக்கும், வித்து கம்மியாக இருக்கும். ஹைட்டு அதிகமாக இருக்கும், வித்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேர் சொல்கிறதுனா போர்ட்ரைட்னு சொல்கிறது. அதே லேண்ட்ஸ்கேப்னு என்ன அர்த்தம், லேண்ட்ஸ்கேப் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ என்ன செய்யும், ஹைட்டு கம்மியாக இருக்கும், அந்த பேப்பரை அப்படியே திருப்பிக்க வேண்டியதான், அதாவது கிடைமட்டமாக திருப்பிக்க வேண்டியதான். ஒரு A4 பேப்பரை செங்குத்தாக வச்சுருந்திங்கன்னா அதுக்கு பேர் போர்ட்ரைட்னு சொல்கிறது. அதே கிடைமட்டமாக வச்சுருந்திங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறது, லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது. அதை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்து மாற்றிங்க. போர்ட்ரைட்னா போர்ட்ரைட் கொடுத்துங்க. அடுத்தது லெட்ரு. பெரும்பாலும் நம்ம பிரிண்டிங் எடுக்கும்போது என்ன செய்வோம், A4 சைஸில் தான் எடுப்போம். அப்போ அந்த இதை சூஸ் பண்ணி மாற்றிங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் A4 சைஸ்ன்னு கொடுத்துங்க. ஓகேங்களா? A4 சைஸ் கொடுத்தீங்கன்னா A4 சைஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்கு அடுத்தது மார்ஜின். இந்த மார்ஜின் இருக்கிற நார்மல் மார்ஜின் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடில் ஃபேஸு, அதே மாதிரி ரைட் சைடில் ஃபேஸு, டாப்பில் ஃபேஸு, அதே மாதிரி பாட்டத்தில் ஃபேஸு, இந்த இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ மாற்றிக்கலாம். நாங்கள் புதுசாக நீங்கள் செட் பண்ணுற மாதிரி தான் செய்ய வேண்டியது, கஸ்டம் மார்ஜின் கொடுத்து நீங்கள் செட் பண்ணி, கஸ்டம் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், அதில் இப்போ ஹரிசாண்டல் கொடுத்து பாருங்கள், ஹரிசாண்டல் அது வெர்டிக்கல் கொடுத்துட்டுனா கரெக்டாக வருது பாருங்கள். ஒரு பேஜில் சென்டரில் பிரிண்ட் ஆகுது, இந்த மேட்ரு சென்டரில் பிரிண்ட் ஆகும். அதாவது என்ன கொடுத்துருக்கேன், சென்டர் ஆன் பேஜின்னு கொடுத்துட்டு அது 2யும் டிக் பண்ணியிருக்கேன். 2யும் டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜினுடைய சென்டரில் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்டில் எவ்வளோ வேணும், ரைட்டில் எவ்வளோ, டாப்பில் எவ்வளோ வேணும், ரைட்டில் எவ்வளோ வேணும், பாட்டத்தில் எவ்வளோ வேணும், எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கும், இந்த மார்ஜின்ஸும் மாறிக்கும். அந்த மாதிரிலாம் இதில் செட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த நோ ஸ்கேலிங் இருக்குது. நோ ஸ்கேலிங்னா என்னென்னா, இப்போ இது நோ ஸ்கேலிங்னா இங்கே என்ன இருக்கோ, ஒரு பேஜில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் சொல்லும். இதிலே இன்னொரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்குது பாருங்கள், ஃபிட்டு
சீட் ஆன் த ஒன் பேஜ். இப்போ அந்த நண்பர் கேட்டிருந்தாரு, எனக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு பேஜில் கொஞ்சோண்டு இருக்குது. அப்போ இந்த இதை கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா செய்யும், ரெண்டாவது பேஜில் உள்ளது சேர்த்து ஒரே பேஜில் காட்டணும். ரெண்டாவது ஆப்ஷன் ஃபிட்டு சீட் ஆன் ஒன் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்போ திருப்பி நான் பேஜ் லேஅவுட்டில் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இது கரெக்டாக பேஜஸ் இருக்குது. எனக்கு ஒன்று வேணால் இது காப்பி பண்ணிங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணியிருக்கேன். டேட்டாஸை வந்து கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன். சி கொடுத்துட்டு இப்போ இதில் காப்பி பண்ணி போட போகிறேன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த இடத்துல போட போகிறேன். எக்ஸ்ட்ரா காட்டுறதுக்கு இந்த இடத்துல போட போகிறேன். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? வி கொடுத்துட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சிங்க. இப்போ என்ன செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து நான் செஞ்சு ஒரு பேஜுக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுத்து பாருங்களேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த கரெக்டாக இந்த வருது. கொஞ்சம் அது இப்போ கம்மியாக தான் வருது. இப்போ ரெண்டாவது பேஜ் இருக்கான்னு பார்த்துங்க. ரெண்டாவது பேஜ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு பேஜ் தான் இருக்குது, ரெண்டாவது பேஜ் வரல. ரெண்டாவது பேஜ் கொஞ்சோண்டு இருக்குது பாருங்கள். ரெண்டாவது பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ முதல் பேஜ், ரெண்டாவது பேஜில் கொஞ்சோண்டு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ எனக்கு ஒரே பேஜுக்கு என்னென்ன செய்யணும்னா இந்த காட்டணும் பாருங்கள். இப்போ இங்கே இருக்க பாருங்கள், நோ ஸ்கேலிங் இருக்குல்ல, அதை தூக்கி அப்படியே மாற்றி விட்டுருங்க. ஃபிட் ஆன் ஒன் பேஜின்னு கொடுத்துருங்க. அப்போ முதல் பேஜ் கொண்டு வந்துங்க. கர்சரை வந்து முதல் பேஜ் கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த இதுவும் சேர்ந்துங்க வந்துடும். எப்படி வரப்போகுதுன்னா, இந்த நோ ஸ்கேலிங்கை தூக்கிக்கிங்க. தூக்கிட்டு ஃபிட்டு சீட்டு ஒன் பேஜின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வந்துருச்சு பாருங்கள். இந்த மூணாவது ரோ சேர்ந்து வந்துச்சு. இப்போ ரெண்டாவது ரோ இது பண்ணுங்கள். ரெண்டாவது ரோ வராது. அது சரி, ரெண்டாவது சீட்டு வராது. ஒரே சீட்டில் அதை வந்து உட்காந்துக்குச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன செய்யணும், ஃபிட்டு சீட் ஆன் ஒன் பேஜின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது பேஜில் கொஞ்சோண்டு மேட்ரு இருந்துச்சுன்னா அதை செஞ்சு செய்யணும், நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடும். அப்படியே வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இந்த போர்ட்ரைட்டில் வந்து டேட்டாஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து இது பண்ணாலும் இப்படி பண்ணிக்கலாம். அந்த பாருங்க, போர்ட்ரைட் அப்படின்னு தூக்கி விட்டு என்ன செஞ்சுங்க, லேண்ட்ஸ்கேப் கொடுத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் பெருசாக வரும். இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அப்படி பிரிண்ட் அவுட் வந்துடும். இவ்வளோ தாங்க பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நம்பர் கொடுக்க போகிறீங்க. எனக்கு இப்போ 10 பேஜ்னா 10 பேஜ். எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10 பேஜ் வச்சுருக்கீங்க. 1லேருந்து 5 வரைக்கும் தான் வேணால் 1 to 5ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். 1 to 5ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பேப்பர் மட்டும் விடும். அதில் இங்கே பாருங்கள், கொடுத்துட்டு எத்தனை காப்பீஸ் வேணும் இங்கே பாருங்கள். ஒவ்வொரு செட்லையும் எனக்கு 5 காப்பி வேணும். அப்போ இங்கே 5ன்னு மேலே கொடுத்துட வேண்டியது. அப்போ என்ன செய்யும், இந்த கொலெக்டட் கொடுத்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு செட்டு எடுத்துடும். அடுத்த செட்டு 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்துடும். அடுத்த செட்டு 1லேருந்து 5 வரைக்கும் இதே மாதிரி 5 நடம் எடுத்துடும் உங்களுக்கு. அதே அன்கொலெக்டட் கொடுத்துட்டிங்கன்னா, அன்கொலெக்டட் கொடுத்தீங்கன்னா செய்யும், ஒரு பேஜையே 5 நடம் வரும். ஃபஸ்ட்டு பேஜ் 5 நடம் எடுத்துடும், ரெண்டாவது பேஜ் 5 நடம் எடுத்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன செய்ய வேண்டியது, கொலெக்டட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் சைஸு மாற்றிக்க வேண்டியது, அடுத்து மார்ஜின் செட் பண்ணிக்க வேண்டியது. சப்போஸ் எனக்கு ஒரு பேஜில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. எனக்கு அடுத்த பேஜ் வந்துச்சுன்னா என்ன செய்ய வேண்டியது, இந்த ஃபிட் ஆன் ஒன் பேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரே பேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். இப்போ பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டிங் வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் என்ன சொல்லுது பிரிண்டிங் ஆப்ஷனு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.